ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கார்டு, அதாவது ஒரு வருடங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு இன்னும் வழங்காம இருக்காங்க. இந்த ரேஷன் கார்டை பத்தி, இந்த ரேஷன் கார்டு எப்போ வந்து அப்ரூவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம், நான் ஒரு வருடங்களா ஆச்சு வந்து அப்ளை பண்ணி இன்னும் எனக்கு கார்டு வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரி, புதுசா வந்து நான் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அது எப்போ அப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு நாட்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சு கரெக்டாக வந்து நீங்களே வந்து ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லிட்டு அதன் பிறகு இந்த ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த ஒரு வருடங்களாவே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல புதிய விண்ணப்பங்கள், அதாவது புதிய ரேஷன்ஸ் கார்டு வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த மாதத்துல இருந்து அப்ரூவல் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது வெரிஃபிகேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அதனால தாராளமா நீங்க வந்து இந்த மாதத்துல இருந்து நீங்க புது ரேஷன்ஸ் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்கத்திலிருந்து 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பதில் வந்து கொடுப்பாங்க. இந்த ரேஷன் கார்டுல ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 4 நிலைகள் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆகும். ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க வந்து செக் வந்து பண்ணி பாருங்க. அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஸோ அதனால 1 வருஷம் ஆயிடுச்சு இல்ல 1.5 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கார்டு வராம இருக்கவங்களுக்கு இப்போ ப்ராசஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. அதே போல புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்றவங்க தாராளமா இப்போ நீங்க அப்ளை வந்து பண்ணி கார்டும் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆயிட்டு இருந்துச்சு, ஆனா கார்டு அச்சிடாம இருந்தது. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியா வந்து இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்றீங்க அவங்களுக்கு 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கார்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்டஸை ஒரு 30 நாட்களுக்குள்ள கவர்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றவங்க நீங்க இந்த மாதத்துல இருந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அப்ரூவல் ஆகிருச்சா இல்லையானு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார்டு அப்ரூவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நியூவா வந்து இப்படி ரேஷன் அப்ளை பண்ணது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவா வந்து சொல்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க தெரிஞ்சு இந்த ஒரு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா உடனடியே கார்டு கண்டிப்பா வரும். முதல் விஷயமா புது ரேஷன் கார்டுக்கு யாரெல்லாம் அதிகமாக அப்ளை பண்றாங்கன்னா புதிய திருமணமானவங்க அப்ளை பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளை பண்ணக்கூடியது இந்த உரிமை தொகைக்காக பெயரெல்லாம் நீக்கி இப்போ இந்த கார்டை வந்து அப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் இதுதான் வந்து அதிகப்படியான போயிட்டு இருக்கு. ஓகே, திருமணமானவங்க எப்படி வந்து ஒரு ரேஷன் கார்டை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பெண் வீட்டார் தரப்புல இருந்து அவங்க குடும்பத்துல இருந்து அவங்களுடைய பெயரை நீக்கணும். அதே போல பையன் வீட்டார் தரப்புல இருந்து பையனுடைய பேரை அவங்க குடும்பத்துல இருந்து நீக்கணும். ஸோ இது நீக்கிறதுக்கான ப்ராசஸும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரிஞ்சு அந்த பெயர்களை வந்து நீக்கிங்க. எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகாம எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நம்மளுடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பா பெயர்களை நீக்கி இந்த தனியா வந்து 2 பேருமே எந்த குடும்ப அட்டையிலும் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இந்த அட்டைக்கு நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஒருவேளை பெயர்களை நீக்காம அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை வந்து ஆகாது. தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய ஆதார் கார்டு ஒரு குடும்ப அட்டையில மட்டும் தான் லிங்க் ஆகும். அப்படி நீங்க மாத்தி நீங்க வந்து லிங்க் பண்ண நினைச்சாலும் லிங்க் வந்து ஆகாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து 2 பேருமே கரெக்டா வந்து நீக்கி வந்து கரெக்டா வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஒன்று, நீங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பீங்க, இல்லைன்னா வாடகையில் கண்டிப்பா வந்து இருப்பீங்க. இந்த 2 பேருக்குமே ப்ராசஸ் தனித்தனியான ப்ராசஸ். அப்ளை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நீங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த டாக்குமெண்ட் இருந்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகவே இந்த ரேஷன் கார்டை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதனால சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் வாடகை வீட்டில் இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமா ஒரு குடும்பத்தில் ஆட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து இருக்கணும். இப்போ ஃபேமிலியில இப்போ நீங்க உங்க ஒய்ஃப் அல்லது உங்களுடைய டாட்டர்ஸ் எல்லாம் சன் இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து இருக்கணும். ஸோ அதை ப்ராப்பரா ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயமா அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு வீட்டு ரசீதி அப்ளை பண்ணக்கூடிய நபருடைய பெயர்ல வந்து இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் பேர்ல அப்ளை பண்றீங்கன்னா ஹஸ்பண்டுடைய பெயர்ல வந்து வீட்டு ரசீதி இருக்கணும். இல்ல ஒய்ஃப் பேர்ல வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஒய்ஃப் பேர்ல வீட்டு ரசீதி வந்து சொத்து வரி கண்டிப்பா வந்து இருக்கணும். மூணாவது விஷயமா கடந்த மாதங்களுக்கு முன்னாடி தெரியும்
கேஸ் பில்லும் இபி பில்லும் கம்பல்சரியாக நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வச்சு ஆகணும். அந்த பில்லை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும். அதன் பிறகு கூடுதலாக அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடியது ஓட்டர் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா வைக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் புக், உங்களுடைய நியர்பையாக இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேங்க் புக்கையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட் இருந்தாலே நீங்க ரேஷன்ல அப்ளை பண்ணி புது ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யார குடும்ப தலைவரா வந்து போடுறீங்களோ அவங்களுடைய பெயர்ல வந்து இருக்கணும். மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது சொந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு. ஒருவேளை இப்ப நான் வெளியூர்ல போய் தங்கி இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து வாடகைதாரர்ல வந்து சம்பந்தமா வந்து வரும். ஸோ இப்போ வாடகையில இருக்கீங்க, இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸ், உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அந்த ஓனருடைய டீட்டெயில்ஸை நம்ம கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்கு. அதையும் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ யார் வந்து அப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியா அவங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். இந்த ஆதார் கார்டு மட்டும் அவங்களுக்கு இருக்கிறதா வந்து மேக்சிமம் போதுமான விஷயம். இல்லை அந்த இடத்துல வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குனாலும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வைக்கலாம். இப்போ அடுத்து இப்போ ஓனருடைய டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக ஓனருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு ரசீது வந்து இருக்கும், கேஸ் பில் இபி பில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இது அடிஷனலாக ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும். ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் இருக்கு. ஸோ பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இந்த வீட்டில் வந்து நான் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வந்து போடணும். அத்தாட்சியில் ஒரு 2 பேர் சாட்சி கையெழுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா ரெண்டல் வந்து வாங்கி இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து வைக்கலாம். அதனால ரெண்டல் இருக்கிறவங்க எப்படி ரேஷன் வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தேவையில்ல. உங்களுக்கு மேக்சிமம் ஆதார் கார்டு வந்து கையில் இருந்தால் மற்றது எல்லாமே நம்ம ஓனருடைய பெயரில் நம்ம டீட்டெயிலை போட்டு நம்ம இந்த ரேஷன் கார்டை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வெப்சைட் மூலியமாக வந்து பார்க்கலாம். நீங்களே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காம அதை பார்த்து கரெக்டாக அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து பிடிஎஃபாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே பிடிஎஃபாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்களா அதில் ஜஸ்ட் நீங்கள் டிஎன்பிடிஎஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதோட வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எதுலையுமே வந்து கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மின்னணு அட்டையை விண்ணப்பிக்கன்னு இருக்கும். இதை வந்து ஓப்பன் வந்து பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா கீழே மின்னணு அட்டையின் விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணத்தில் வந்து எதனா வந்து கரெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க, இல்லை கிளாரிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸை சரியாக வைக்கலன்றதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறுபரிசீலனைன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் வந்து பண்ணி நாம வந்து அதோடைய ரீசப்மிட்டை வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் தான் நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் விஷயமா புது ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜஸ்ட் இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் புது மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த ஹெட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. யாரை வந்து தலைவராக வந்து போடுறீங்க அவங்களுடைய அந்த டீட்டெயிலை நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ முதல் விஷயமா இந்த பக்கம் இங்கிலீஷில் டைப் பண்ணணும், இந்த பக்கம் தமிழில் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் மட்டும் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சிஸ்டத்தில் வந்து இப்போ நான் தமிழ் டைப்பிங்காக வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஆனால் அந்த இன்புட் டூல் வந்து இதில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. பட் இந்த பேஜில் மட்டும் ஒர்க் ஆகல. இந்த பேஜில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து அப்ளை பண்ணுறீங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா இல்லை மிஸ்ஸா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து யாரை அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை இந்த இடத்துல வந்து 5 KB கரெக்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பேர் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க, யாருடைய பேரோ அப்படிங்கிறத டைப் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை அப்பா பேரோ வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஒரு விநியோகம் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. அதாவது ரேஷன் கடை எந்த ஷாப் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ அட்ரஸ் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த 3 அட்ரஸில் உங்கள் வில்லேஜ், போஸ்ட், என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு சிலருக்கு இந்த அட்ரஸே வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு சிலர் டவுட் வந்து கேட்பீங்க. அது ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த அட்ரஸில் நீங்கள் நார்மலாக வந்து உங்களுடைய நம்பரை வந்து போடலாம். ஸோ நம்பர் வந்து போட்டுட்டு உங்களுடைய வில்லேஜ் வந்து போட்டுக்கோங்க. செகண்டில் உங்கள் போஸ்ட் வந்து போடுங்க. இந்த தேர்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் போட்டாலையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம், மண்டலம் எல்லாம்
தான் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த இடத்துல வந்து நான் தப்பாக போட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாமே வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ நான் ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் திருமதி, திருவதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு இந்த இடத்துல தமிழில் பெயர் வந்து இந்த வரக்கூடிய பெயர் அப்படியே இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது தமிழில் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை கரெக்டாக வரல அப்படின்னும் போது நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே போல தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேமோ அல்லது வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ வந்து கரெக்டாக தமிழில் வந்து கொடுத்துங்க. இப்போ என்ன இங்கே டைப் பண்ணிருக்கீங்களோ சேம் அதே போல் இந்த இடத்துல அதே இங்கிலீஷில் போட்டது தமிழில் இந்த இடத்துல 3 இடத்துலையும் வந்து கொடுத்துருங்க. அதே போல் இந்த இடத்துல பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் வந்து பதிவேற்றுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 5 KB வச்சிருக்க ஃபோட்டோவை கரெக்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்லோட் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எந்த மண்டலத்தில் வருது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அதன் பிறகு உங்களுடைய கிராமம் வந்து கேட்டிருக்காங்க. வில்லேஜ் எந்த வில்லேஜ் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுடைய பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பின்கோடை மறக்காம கரெக்டாக வந்து போட்டுருக்குங்க. அதன் பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த இடம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் ஓடிபிலாம் வந்து வர்றதில்ல. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பரை போடுங்க. ஒருவேளை நம்பர் தப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷனில் வரக்கூடிய ஓடிபியாக இருக்கட்டும் இல்லது எந்த ஒரு ப்ராசஸுமே மொத்தமாக டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து போட்டுக்குங்க. ஸோ அதன் பிறகு இந்த கைபேசி எண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிட்டரி இல்லை. முக்கியமாக இந்த ரெட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபில் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர்லாம் போட்ட பிறகு இந்த இடத்துல உறுப்பினரே சேர்க்கன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிளிக் வந்து பண்ண பிறகு எனக்கு இந்த உறுப்பினர் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ மேலே யாரை ஹெட்டாக போட்டணும் அவங்களுடைய டீட்டெயிலை கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நேமும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதன் பிறகு அவங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து தேசிய இனம்னு கேட்டிருக்காங்க. அவங்க இந்தியனா இல்லை அவங்க வேறு கண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. இவங்கள தான் குடும்ப ஹெட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அவங்க என்ன வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துங்க. இந்த இடத்துல மாத வருமானம் கேட்டிருக்காங்க. மறக்காமல் நீங்கள் மாத வருமானத்தை போடுங்க. ஆண்டு வருமானம் சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மாத வருமானம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து போடலாம். அதன் பிறகு ஓட்டர் ஐடி வந்து மேனிட்டரி இல்லை. ஸோ அதை போடணுன்ற அவசியம் வந்து இல்லை. அதன் பிறகு இந்த இடத்துல நீங்கள் டிசேபிலிட்டி இருந்தால் அந்த ஆவணத்தை வந்து நம்ம பதிவு பண்ணணும். அதன் பிறகு மற்ற ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை வந்து கரெக்டாக வந்து 1 MBக்குள்ளே வந்து பிடிஎஃபாவில் ஜேபெக்காக வந்து வச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா அளவு 1 MBக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பதிவேற்றுன்னு இருக்கும். அதை கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து ஆகும். வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதன் பிறகு ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. போட்ட பிறகு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெட்டாக போடுறவங்க கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நபரை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் இன்னொரு பர்சனை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இப்போ ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு அதே போல் யார் பெயரெல்லாம் சேர்த்துறீங்களோ அவங்களுடைய பெயரை இங்கிலீஷில் இந்த இடத்துல தமிழில் கொடுத்துக்குங்க. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் ஒர்க் ஆகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே போல் ஜெண்டர், தேசிய இனம், இந்த அதே போல் உறவு முறை. அதாவது இப்போ நீங்கள் ஹெட்டாக போட்டிருக்கீங்களா அவங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ அப்பாவை போட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மகனுடைய பெயரை சேர்த்துறீங்கன்னா நீங்கள் வந்து சன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். தொழில் என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்டாக இருக்காரா, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கொடுத்துங்க. இந்த இடத்துல மாத வருமானம் பார்த்தீங்கன்னா அதே போல் 1000 அப்படிங்கிறத வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 0 அப்படிங்கிறதையும் வந்து போடலாம். அதன் பிறகு அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து வைக்கலாம். ஒருவேளை குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வயதுக்குள்ளே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ஆதார் கார்டை எடுத்து நீங்கள் வந்து உறுப்பினரை வந்து சேர்த்துங்க. அப்போ தான் கம்பல்சரி ஆட் ஆகும். அதே போல் ஆதார் கார்டு அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கல 3 அப்படின்னு வந்து வந்திருக்கும். இப்போ குறிப்பாக என்ன விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டை வகை தேர்வில் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ இதில் வந்து ரேஷன் அட்டையை வந்து ரைஸ் கார்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். அரிசி அட்டை அப்படிங்கிறத ஒருவேளை நீங்கள் பண்டகம் எல்லா அட்டை கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு வகையிலுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதே போல் சுகர் சர்க்கரை அட்டை அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா லோ பெனிஃபிட் தான். இந்த கார்டு வரதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு PHH கார்டு வேணும் இல்லை NPHWH கார்டு வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதை நாம் வந்து அலோகேட் பண்ணுறது கிடையாது. TS ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து மிகவும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு PHH கார்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது மிகவும் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா PHH கார்டு வந்துடும். ஸோ அதில் வந்து அரிசி நிறையா வந்து அட்டை வந்து அந்த அட்டைக்கு அரிசி கிலோ நிறையா வந்து கொடுப்பாங்க. ஸோ அரிசி அட்டை சூஸ் பண்ணிங்க. இப்போ குடியிருப்பு சான்று அப்படின்னு வந்திருக்கும் செகண்ட் ஆப்ஷன். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்தெந்த PDF வச்சுருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக
கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் கொடுத்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் அட்டை, அதே போல் இபி பில்லு, உங்கள் பேங்க் புக்கு, அதே போல் கேஸ் பில்லு, அதே போல் உங்கள் வீட்டு ரசீதி, அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை ஒப்பந்தம், இது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிக்கிங்க. ஒரு எம்பிக்குள்ளே வர்ற மாதிரி. சொந்த வீட்டில் இருக்கீங்க, என்னோட டாக்குமெண்ட்லாம் இந்த சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டல் வைக்கிறீங்கன்னா வாடகை ஒப்பந்தம் கொடுத்துட்டு அதனுடைய ஃபைலை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த எரிவாயு இணைப்பில் எதுவுமே வந்து டச் பண்ணாதீங்க, எதுவுமே வந்து டீட்டெயில் வந்து கொடுக்காதீங்க. அதன் பிறகு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து பதிவு செய்ய அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் கடைசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறுதி செய்யணும் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆகிடும். இது சப்மிட் ஆன பிறகு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த பேஜில் வந்து போட்டு பதிவு செய்யணும் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த குடும்பத்துலையும் இந்த பேர் வந்து இருக்கக்கூடாதுன்றது தெளிவாக வந்து தெரிஞ்சுங்க. அப்ளை பண்ணி 30 நாட்களுக்குள்ள என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இந்த பேஜில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரேஷன் கார்டை நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.